Good morning. பாபா விசேஷமாக இந்த குழுவுக்கு முரளி பேசியிருக்கிறார் இன்னைக்கு. ஏனென்று சொன்னால் இது 18 ஜனவரி. அதனால பாபா சொல்றது, பாபா விசேஷமாக ஆஹ், யாரெல்லாம் யாரெல்லாம் பாபா அவ்யக்தமான பிறகு வந்தார்களோ அவர்களுக்காக. நீங்க எல்லாருமே அதில் தான் வருவீங்க இல்லையா? மஞ்சுபென் அவர்கள்தான் சாக்கர் பாபாவை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாருக்குமே யாருக்குமே சாக்கர் பாபாவை சந்திச்சிருக்க மாட்டீங்க. சூட்சமதனத்துல தான் சந்திச்சிருப்பீங்க. மதுவனத்துல கூட அந்த நேரத்துல பெரும்பான்மையானவர்கள் ஆஹ் பாபா விட்ட பாபா அவ்யக்தமானதுக்கு பிறகு வந்தவர்களைத்தான் பாபா கூப்பிட்டு இருந்தார் அன்றைக்கு. அதனால முழு குழுவுக்காகவும் பாபா சூட்சமதனத்துல கூப்பிட்டு பேசினார். பாரதத்தில இருந்தும் வெளிநாட்டில இருந்தும் விசேஷமாக பாபா வந்து அவர்களை கூப்பிட்டு விசேஷ அன்புக்காக பாபா வழங்குறதுக்காக கூப்பிட்டு இருந்தார். அதனால இன்றைக்கு காலையில நீங்க பாபாட்ட இருந்து விசேஷ அன்பை அனுபவம் செய்தீர்களா? இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாளை காலையில் அதை அனுபவிச்சு முயற்சி செய்து பாருங்கள். நாளை காலமே கூட பாபா உங்களுக்காக தயாராக இருப்பார் விசேஷமான அன்பு வழங்குறதுக்கு. எப்பொழுதுமே நீங்க பாபாட்ட கேட்பீங்க இல்லையா? தாதிமார்கள்ட்ட, ஆதிரத்தினங்கள்ட்ட, ஆதிரத்தினங்கள், சேவையினுடைய ஆதிரத்தினங்கள். இன்றைக்கு விசேஷமாக உங்கள் எல்லாருக்காகவும் பாபா சந்திக்க வந்திருந்தார். அதனால பாபா முழு முரளியையும் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், விழிப்புணர்வு, நினைவுக்கும் விழிப்புணர்வுக்குமானது. நினைவும் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டு தான் பேசியிருந்தார். அதனால எது என்னுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு சக்தி வாய்ந்ததாக இருக்குது, அது வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வானதாக இருக்குது. நான் எல்லா சக்திகளையும் பாபாட்ட இருந்து பெற்றுக்கொள்றேன்னா, பாபா சொல்றார் 5 சக்திகள் மட்டுமல்ல, 6 சக்திகள் மட்டுமல்ல, எல்லா சக்திகளும். அதனால எந்த அளவுக்கு நீங்க அதனுடைய மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? பாபா திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். போதை இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது, இறை குழந்தை என்ற அந்த விழிப்புணர்வு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நான் பாபாவுக்கு சொந்தமானவன், பாபா எனக்கு சொந்தமானவர் என்றது எல்லாமே இருக்குது. ஆனால் அதற்கான பொறுப்பு என்ன, அல்லது அதை நீங்க எப்படி நிரூபிக்க முடியும்? அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சக்திகளும் இருக்குதா? அதுதான் முக்கியமானது. அந்த ஸ்திதி எப்படி இருக்க வேணும். அதனால அந்த பாடல்ல உங்களுடைய ஸ்திதி தபஸ்யா நீங்க செய்யறீங்கண்டா அதுக்கான பொறுப்பு என்னவாக இருக்குது? பாபா எங்களுக்கு விளங்கப்படுத்துறார், நீங்க மகாதேவராக இருக்கிறீங்க. மகாதேவனாக நீங்க இருக்கிறீங்களா? அதனால சங்கரருடைய பட்டம், சங்கரர் மகாதேவர். பாபா தன்னுடைய தன்னுடைய பட்டங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரம்மா பாபா தன்னுடைய பட்டங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அந்த திருமூர்த்தி படத்துல நீங்க பார்த்திருக்கலாம், பிரம்ம பாவனுடைய முகம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சங்கரருக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த தொடர்பு, பிரம்மா விஷ்ணுவுக்கான தொடர்பு இருக்கும். பிரம்மா தான் சங்கராகவும் ஆகிறார். அதனால அழிப்பவர் எல்லா யாருடைய தபஸ்யா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ முழு உலகத்துக்கும் மாற்றத்துக்கு. அதனால பாபா சொல்ற, நீங்க எல்லாருமே அந்த தபஸ்விகள் தான், அந்த சங்கரர்கள் தான், நீங்கள் எல்லாருமே மகாதேவர்கள் தான். அதனால நீங்க வந்து எப்பொழுதுமே நீங்கள் யோகிகளாகவும் இருக்கிறீங்க, உலக மாற்றத்திற்கும் எல்லாத்துக்குமே. பக்தியில அவர்கள் நினைவு செய்கிறார்கள், சங்கர் வந்து தன்னுடைய 3வது கண்ணை திறந்ததாகவும், எல்லா விகாரங்களும் அழிந்து போனதாகவும், எல்லா தீயதும் அழிந்ததாகவும். அதனால அந்த அனுபவம் எனக்கு இருக்குதா? என்னுடைய 3வது கண் எப்பொழுதுமே திறந்து இருக்குதா? அப்ப அதுக்கான நிரூபணம் என்ன? 3வது கண் திறந்திருக்கும் பொழுது நான் என்ன பார்க்கிறேன்? இந்த 2 கண்கள் வந்து திறக்கும் பொழுது வித்தியாசம். 3வது கண் திறக்கும் பொழுது
ஆத்மா பார்க்கும் பொழுது சத்தியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஆத்மீக சத்தியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால 2 கண்கள் மூலமாக அதை பார்க்க முடியாது. 3வது கண் திறக்கும் பொழுதுதான் அது மட்டும் இல்லாம பிரம்மா பாபா அது மட்டுமல்லாமல் பிரம்மா பாபாவோட சேர்ந்து தன்னுடைய குழந்தைகள் எல்லோருமே அந்த 3வது கண் முழுமையாக திறந்திருக்கும் பொழுது எல்லா தீயதும் அழிந்து போகிறது. இன்னொரு விஷயம் இருக்குது சங்கரருக்கு. பாபா என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், சங்கரருடையது இன்னொரு விஷயம், பாம்பு அவருடைய கழுத்துல எப்பொழுதுமே மாலையை போல சுத்தப்பட்டிருக்கும். அதனால் பாபா நேற்று கூட அதை பற்றி பேசியிருந்தார். இன்றைக்கும் ஞாபகப்படுத்துறார். நான் அந்த பாம்புல நடனம் ஆடக்கூடியதாக இருக்குதா, அல்லது பாம்பு என்னுடைய கழுத்துல வச்சிருக்கக்கூடியதாக இருக்குதா, அதனால அதை எல்லாத்தையுமே வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்குதா, எல்லா விகாரங்களையும் எல்லா பாம்பையும் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்குதா, அதை நான் பாபா சொன்னார். அதுதான் உங்களுடைய நாடகம் இல்லையா? நீங்க நடனம் ஆடுறதுக்கான மேடை கூட அதுதான். அல்லது 1-2 பாம்பு உங்களுக்கு மேல நடனம் ஆடுதா இல்லையா? அது என்னில நடனம் ஆடுதுன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பாம்பு நடனம், அதாவது அந்த மகுடி வாசிக்கும் பொழுது பாம்பு நடனம் ஆடும். பாம்பு பிடிக்கிறவர் இந்தியாவில் எல்லாமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஷ பாம்புகள் பிடிக்கிறதுக்கு அவர்கள் மகுதி ஊதி பாம்பை பிடிப்பார்கள். ஆனால் என்னன்னு சொன்னா சில நேரங்கள்ல அப்ப என்ன நடக்குது பாபா சொன்னால், அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வாய்ந்த தபஸ்யா இருக்க வேணும். நீங்க பாம்பை பார்த்து பயப்படக்கூடாது. அதனுடைய நடனத்தை பார்க்கறதுலயே உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்க நடனம் ஆட வேணும். எல்லாத்துக்கும் மேலையுமே விகாரங்கள், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், காமம், இவற்றுக்கு மேல இவற்றுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்க வேணும். அதனால பாபா அதை பற்றி இன்றைக்கு சொல்லியிருந்தார். நாங்கள் 5 விகாரங்கள் பற்றி கேட்டிருக்கிறோம். 5 2வது விகாரங்களை பற்றியும் கேட்டிருக்கிறோம். அதனால 10 தலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு பாபா இன்னொரு 5 விஷயம் சொல்லி இருக்கிறார். அது கூட நான் அதுல இருந்தும் நான் மேல இருக்க வேணும். முதலாவதாக இயற்கை தத்துவம், என்னுடைய சரீரம் உட்பட எல்லா தத்துவங்கள்ல இருந்து நான் விடுபட்டிருக்கிறேன். 2வது மாயை, 3வது என்னுடைய பழைய சுபாவம், சமஸ்காரம், 4வது எனக்கு முன்னுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பற்றி, 5வது சகவாசம். 5 முக்கியமான விஷயங்கள். அதுல எது பாபா எங்களை விடுபட வேணும்னு சொல்லி இருக்கிறார். இயற்கை, சரீரம் உட்பட எல்லாமே அது தெளிவு இல்லையா? என்றால் உடலுக்கு விஷயங்கள் வரும் பொழுது நாங்க பாக்குறோம் இல்லையா? சரீரம் உண்டு, நாங்க அதற்குள்ள நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா? 63 பிறப்புகளுடைய கணக்கு இந்த ஒரு பிறப்பில நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால அதுல இருந்து நாங்க விடுபட வேண்டியதாக இருக்குது. கர்மம் கணக்கு தீர்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால என்னுடைய ஸ்திதி அந்த நேரத்தில் எப்படி இருக்குது, அந்த வழியை பற்றி நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன்னா அல்லது அதுக்கு மேல இருக்கிறேன்னா, தாதிமார்களை போல, எல்லா தாதிமார்களையும் போல எப்படி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மக்கள் அவர்களை பார்க்க வரும் பொழுது அவர்களுக்கு உதவி கொடுக்க வேண்டியதாக இருக்கையில அவர்கள் மற்றவர்களை
வந்து தண்டக்கூடிய அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு மாயை. பாபா மாயை இன்னொரு விஷயமாக சொல்லியிருந்தார். சமஸ்காரங்களுக்கு தாண்டி மாயை ஒரு விஷயம். அப்ப பாபா அதில் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், மாயை என்றது என்ன விதமான மாயைகள் இருக்குது. அது என்ன வந்து என்னுடைய அந்த நிலையில இருந்து என்னுடைய தூய்மை, அமைதி, சத்தியம், அன்பு, இதுல இதெல்லாம் இது என்னை வழியால கொண்டு வருது. அதை பற்றி நான் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும். மாயை வருகுது. ஆனால் அந்த மாயினால நான் வந்து பாதிக்கப்படக்கூடாது. மாயை வந்து எங்களுக்கு அந்த மாயை வெற்றி கொள்றதுக்கு நான் தயாராக இருக்க வேணும். எல்லாத்துக்கும் மேல நான் வந்து மாயை வெற்றி கொண்டிருக்க வேணும். நாங்க சமஸ்காரங்களோடையும் போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? எங்களுடைய கர்ம கணக்குகள் எல்லாமே முடியும் பொழுது நாங்கள் வந்து வெற்றி கொண்டிருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை போயிடுவோம். அதனால கர்ம கணக்குகள் தீர்க்க வேண்டியதாக இருக்குது எங்களுடைய சமஸ்காரங்கள் மூலமாகவும். என்ன சமஸ்காரம் நாங்கள் வந்து இன்னமும் போராடி கொண்டிருக்கிறோம், அல்லது ஏதாவது நாங்க இன்னமும் இது என்னுடைய சமஸ்காரம், நான் என்ன செய்யறது என்று சொல்றோம். பாபா வந்து அதை கேட்க மாட்டார். எந்த ஒரு சாக்கு போக்குகளும் கேட்கப்பட மாட்டாது. பாபா சொல்ற, அது ராவணனுடைய சமஸ்காரம், அது உங்களுடைய சமஸ்காரம் கிடையாது. உங்களுடைய சமஸ்காரம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தது, உங்களுக்கு ஆஸ்தியாக கொடுத்தது. எல்லா குணங்கள், எல்லா சக்திகள், அதை நினைவு செய்யுங்கள் என்று. ராவணனுடைய சமஸ்காரத்தை இல்லை என்று. அதனால நான் வந்து சிந்திச்சு பார்க்கக்கூடியதாக இருக்குதா, என்னுடைய பழைய சமஸ்காரங்களை விட்டுட்டு புதிய சமஸ்காரங்களை நான் வந்து கொண்டு வருவது எனக்கு யோக சக்தி. அதை அடக்கக்கூடாது. ஆனால் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அதை நாங்கள் வந்து முடிக்கக்கூடியதாக இருக்க வேணும். அந்த அந்த மாதிரி முடிச்சு என்னுடைய அந்த 5 குணங்களையும் கொண்டு வர வேண்டும். 2வது சமஸ்காரம். 3வது பிரச்சனைகள். தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இல்லை என்று சொன்னா இந்த உலகத்தின் நிலை. ஒவ்வொரு நாளும் செய்திகள் நீங்க கேட்கும் பொழுது எல்லாமே பயங்கரமானதாகத்தான் இருக்குது. அதனால எப்படி உலகம் மாறப்போகுது, எப்படி சூழ்நிலைகள் மாறப்போகுது. திடீரென்று இங்க வந்து ரைட்ஸ் நடக்குது. எல்லாமே மாறிக்கொண்டிருக்குது. அதனால நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் நாங்க கேட்கும் பொழுது எங்களுக்கு பயம் இருக்குதா? அல்லது என்ன நடக்குது? என்னால வந்து அகரீதியாக உறுதியாக இருந்து கொண்டு பாபாவனுடைய ஒளி சக்திகளை என்னால கொடுக்கக்கூடியதாக இருக்குதா? நான் வந்து அத வெளி விஷயங்களோட மட்டும் முகம் கொட்டு கொண்டிருக்கிறேனா, அல்லது நானும் அதனால பாதிக்கப்படுறேனா? அல்லது பயம், கவலை இதெல்லாம் எனக்கும் இருக்குதா? எனக்காக இல்லை என்றாலும் என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னுடைய பேர குழந்தைகளுக்காக. அது எல்லாமே வந்து பிரச்சனையை வந்து ஆத்மாவில தாக்கத்தை ஏற்படுத்தும். பாபா வந்து சக்தியை பற்றி இன்றைக்கு முறையில சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ எதனாலையும் நான் பாதிக்கப்படக்கூடாமல் இருக்கணும். எனக்காகவும் அல்லது என்னுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், அவர்களுக்காகவோ யாருக்காகவும் நான் பயப்படக்கூடாது. அல்லது யாருக்காகவும் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. நான் நாடகத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாடகத்தை புரிஞ்சு கொள்றதுன்றது வந்து படிப்பு ரீதியாக அல்லது புத்தி ரீதியாக இல்லை, இதயத்தினால நாடகத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அப்படி நான் புரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் எனக்கு எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் வராது. இல்லைன்னு சொல்லி சொன்னா அது வந்து எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? எனக்கு பாபா என்ன சொல்றாரோ அதுதான் இங்க அங்கே இல்லாமலுக்கு
அது முக்கியம். நான் வந்து நிலையாக இருக்க வேணும், மற்றவர்களுக்கும் உதவி செய்யறதுக்கு. பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார் இன்னொரு விஷயம் கூட, கடைசியில நடந்த விஷயம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அவர்களுடைய தேவதை நிலை, தபஸ்யாவினூடாக அந்த நிலைக்கு நான் வரும் பொழுது அடிக்கடி நான் அந்த நிலையை அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்க வேணும். பாபா வந்து அடிக்கடி என்று இல்லாமலுக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுது திடீரென்று ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லையா? அதனால அடிக்கடி அடிக்கடி இல்ல, சதா இல்லையா? அப்போ அந்த என்னுடைய அந்த தேவதை நிலை, தேவ நிலையை வந்து நான் எப்பொழுதுமே கொண்டிருக்க வேணும். அடிக்கடி என்று இல்லாமல் எல்லா நேரமும் கொண்டிருக்க வேணும். அப்ப அடிக்கடி என்ற நேரம் குறைச்சு நான் வந்து எல்லா நேரமும் அதை கொண்டிருக்க வேணும். அதுதான் இங்க முக்கியம். நான் யாரு, நான் இப்ப என்ன செய்யறேன் என்றது இங்க முக்கியமானதாக இருக்குது. சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே வரும் பொழுது என்னுடைய ஸ்திதிய என்னால வந்து சதா கொண்டிருக்க முடியுமா? உயர்ந்த ஸ்திதியை நான் வந்து கொண்டிருக்க முடியுமா? 5வது பாபா சொன்னது வாயுமண்டலம், சூழல். பாபா அதை வந்து சகவாசத்தோட சேர்த்து சொல்லி இருந்தார். இந்த உலகத்துல நாங்க இருக்கிறோம், எல்லா வகையான சூழ்நிலைகளும் இருக்குது. வீட்டுல இருக்கிறீங்க என்றாலும் ஒரு ஆள் பிராமணர், மற்றவர்கள் பிராமணர் இல்லை. அதனால என்னுடைய தாக்கப்படுறேன் நானே, அல்லது பாபானுடைய சக்திகளை நான் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? அதை வந்து நாங்கள் சோதிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. டைம் அதுக்கு வந்து காலம் எடுக்கலாம், அல்லது ஏதாவது நடக்கலாம். ஆனாலும் பெரும்பாலானாக்கள் பாபாவோட 10 வருஷம் 20 வருஷம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் இருந்திருக்க வேணும். அவர்களுக்கு உங்களுக்கு மேல மரியாதை இருக்கும், அவர்கள் உங்களோட ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால், அந்த ஒத்துழைப்பு மிகவும் இல்லை என்று சொல்லி சொன்னால், அவர்கள் உங்களை உங்களுடைய அவர்கள் இந்த தாக்கம் உங்கள இருக்குது என்று சொன்னால், நான் என்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் மேல செலுத்த முடியலை என்று சொல்லி சொன்னால், அப்ப என்ன என்னுடைய நிலை எப்படி இருக்குது? அவர்கள் பிராமணர்களாக வேண்டியதில்லை, அது அவர்களுடைய பாகம் இல்லாம இருக்கலாம். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. நான் வந்து யாருடைய பாகத்தை நான் மாற்றி அமைக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய பாகத்தை நடிப்பார்கள். ஆனால் அந்த மதிப்பு, ஒத்துழைப்பு அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேணும். நான் என்ன செய்கிறேன் என்றதை புரிந்து கொண்டு அவர்கள் ஒத்துழைப்பவர்களாக இருக்க வேணும். அதனால 5 விஷயங்கள் பாபா இன்றைக்கு சொல்லியிருந்தார். விசேஷமாக நீங்க வந்து சோதிச்சு மாத்திரத்துக்கு எல்லா சக்திகளும் மற்ற விஷயங்கள் என்னில தாக்கத்தை ஏற்படுத்துதா, அல்லது வந்து என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்குது என்பதை நாங்க சோதிச்சு பார்க்கறதுக்கு 2 விஷயம் பாபா வந்து சொல்லியிருந்தார். 2 சக்திகள், வேற வேற முரளிகள்ல சக்திகள் வேற வேற சொல்லப்பட்டிருக்கும். பாபாவுடைய அந்த பயிற்சி, பாபா எங்களுக்கு சொல்றது, எங்களை முழுமையாக்குறதுக்காக 16 சொர்க்க கலைகளை நிரம்பியவர்களாக ஆக்குறதுக்கு. அதனால 2 சக்திகள் பாபா சொன்னது, சகிப்பு சக்தி. என்னால வந்து சகிப்பு சக்தியை கொண்டிருக்க முடியுமா, அல்லது வந்து நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுமான்றது நாங்க சோதிச்சு பார்க்க வேணும். எனக்கு திருப்தி இருக்குதா? சூழ்நிலைகள் மாறும் பொழுது என்னால வந்து திருப்தியாக இருக்க முடியுமா, அல்லது எனக்கு இது என்று சொல்லியாண்டு. அதனால என்னால் அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா, அல்லது என்னுடைய நிலை எப்படி இருக்குது, அதை நாங்கள் வந்து சோதிச்சு பார்க்க வேண்டும். பாபா வந்து அது சொல்லி இருக்கிறார் இல்லையா? சகிப்பு சக்தி என்றது வந்து ஒரு முக்கியம். என்னில இருந்து அந்த நிலையை நான் வந்து கொண்டிருக்க வேணும். அதற்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முகம் கொடுக்கிற சக்தி அடுத்தது.
அது அதுதான் அடுத்தது இல்லையா? முகம் கொடுக்கிற சக்தி. அப்போ என்னால முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குதா என்றதையும் நாங்கள் வந்து சோதிச்சு பார்க்க வேண்டும். நான் வந்து முகம் முகம் கொடுக்கறதுக்கான நிலையில முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல பாபாவினுடைய வழிகாட்டல்கள், பாபா எங்களுக்கு என்ன வழிகாட்டல்கள் கொடுக்கிறார், என்ன வழிகாட்டல்களை கொடுக்கிறாரோ அதை நான் வந்து அதை நான் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்க வேணும் இல்லையா? அப்போ பாபா வந்து எங்களுக்கு எது பாபாவினுடைய மரியாதை என்ன எங்களுக்கு சொல்லுது. அப்ப எனக்கு எனக்கு என்ன பாபாவினுடைய மரியாதைகள் என்ன சொல்லுதுன்றதை நான் வந்து சோதிச்சு பார்க்க வேணும். ராக்கி வந்து கொண்டிருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் ராக்கியோட சம்பந்தப்பட்டது இருக்குது. அதை பற்றி நீங்க வந்து எல்லாமே கேட்பீங்க. அதனால உங்களுடைய வகுப்பிலேயே நீங்க வந்து அதை பற்றி கேட்பீங்க. ஸோ இன்னொரு விஷயம் ராக்கியோட தொடரப்பட்டிருக்குது. நீங்க வேற வேற அறிவித்தல்களை அங்கங்க கேட்பீங்க. ராக்கிக்கு வந்து வேற வேற ப்ரோக்ராம்கள் இருக்குது. நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்குன்றதை பற்றி உங்களுக்கு உங்களுடைய முரளி வகுப்பில அறிவித்தல்கள் கொடுக்கப்படும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் அதுக்கு இல்லையா, நிச்சயமாக நீங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னன்னு சொல்லி சொன்னால் அது மிக மிக முக்கியம். ஜெமினிபன் வந்து ராக்கி பரிசு கொண்டு வந்திருக்கிறார்கள். யாருமே இது பார்த்திருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது. தாதி வந்து உங்களுக்கு தாதி வந்து எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ற விஷயங்கள் இருக்குது. தாதி என்ன சொல்றார்களோ, தாதியினுடைய அந்த தாதி ஜாதகியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்க தாதி ஜானகியோட செலவிட்ட நேரங்கள் பற்றி இருக்குது. தாதி எப்பொழுதுமே அதை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். தாதியினுடைய இரவு வகுப்புகள் அது எல்லாமே அதுல இருக்குது. அதனால அது எல்லாமே அதுல இருக்குது. உங்களுக்கு ராக்கிக்காக அது பரிசாக வழங்கப்படும். ஜெமினிபன் அதை பற்றி உங்களுக்கு பிறகு விளங்கப்படுத்துவார்கள். ராக்கிக்கான விசேஷமான பரிசு அது. அதனால ராக்கி வந்து சைலன்ஸ்ல இருக்கும். அதனால நீங்க சில விஷயங்களை நீங்க வந்து பயந்து பார்க்கலாம். உங்களை வந்து தயார்